இன்டர்நேஷனல் யூனியன் யோகா ஃபெடரேஷன் சார்பாக யோகாவின் ஒரு குழு பதிவு. முதலாவதாக யோகானா என்ன? யோகாவை தோற்றுவித்தவர் யார்? யோகாவினால என்ன பலன்? ஆகியோரிக்கலாம். முதல் கேள்விக்கான பதில், உடலையும் உள்ளத்தையும் ஒருநிலைப்படுத்துவது, சமநிலை பேணுவதற்காக யோகக்கலை நமக்கு உதவும். அதுதான் அந்த முதல் கேள்விக்குண்டான பதில். இரண்டாவது, யோகாவை தோற்றுவித்தவர் அல்லது தொகுத்து கொடுத்தவர் பதஞ்சலி முனிவர். இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்கு, அதை நம்ம அடுத்தடுத்த ஒரு பதிவுகளில் பார்ப்போம். இப்போ மூணாவது, பலன் என்ன கிடைக்கும்? இந்த ஓடுற உலகத்தில் நாம் எதுக்காக போகிறோம்? அந்த இடத்துல தேவை இருக்கு, போகிறோம். அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவை. இந்த யோகக்கலையினால் உங்களுடைய அழிந்து கொண்டிருக்கும் உடலை அழிவிலிருந்தும் காப்பாற்றலாம். பிறந்த குழந்தை அடுத்து வளருதுன்னு நினைப்போம். அந்த உடல் வளர வளர அந்த வளர்சிதை மாற்றம் ஏற்பட ஏற்பட உடல் அழிந்து கொண்டே செல்கிறது. அதனால காலத்தை தள்ளி போடலாமே தவிர தவிர்க்க முடியாது. அந்த காலத்தை தள்ளி போடுறதுக்கு இந்த யோகக்கலை உதவும். எடுத்துக்காட்டாக பத்மாசனம். பத்மாசனம் பார்த்தீங்கன்னா தியானம் செய்வதற்கும் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகம் பண்ணுவதற்கும் மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கும் அந்த ஆசனம் உதவியே இருக்கும். அதுதான் இந்த ஆசனத்தோட பலன், பயன் சொல்லலாம். கடைசி உங்களுக்கு ஒரு கேள்வி. யோகா கலையை தோற்றுவித்தவர் பதஞ்சலி முனிவர்னு சொன்னோம். அவர் எந்த காலம் முதல் எந்த காலம் வரை இருந்தார் தெரியும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.